ரஜினி சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன சார் நடக்குது? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு விடுதலையானார். தொடர்ந்து அடுத்து மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விமர்சனங்களுக்கு தாவேக அரசு சரியாக முகம் கொடுக்க மாட்டேங்குதா? விமர்சனங்களை ஏற்க தயங்குகிறதா? அப்படி சொல்ல முடியாது. விமர்சனங்களாக செய்தால் பிரச்சனை இல்லை. விமர்சனங்களை வன்முறையை தூண்டுகிற விதமாக, வன்முறைக்கு வித்துக்கிடுகிற விதமாக செய்கிற பொழுது அது சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இப்போ மார்க்கண்டேயன் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் அரசனுடைய திட்டங்களை விமர்சிக்கலாம், முதலமைச்சரை விமர்சிக்கலாம், முதலமைச்சருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாம். ஆனால் எலும்பு உடைப்பேன், பல்ல உடைப்பேன் அப்படின்னு பேசுகிறது எப்படி அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்க முடியும்? அப்போ அது ஒரு வன்முறை பேச்சு இல்லையா? இப்போ அந்த வன்முறை பேச்சுக்கு வேடிக்கை பார்த்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? இப்போ இந்த மாதிரி வன்முறை பேச்சை நாம் வேடிக்கை பார்த்துக்கணும், சட்ட நடவடிக்கை பாயாது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஒரு எம்எல்ஏ அப்படி இருக்கலாமா? மார்க்கண்டேயன் என்கிறது எம்எல்ஏ. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அரசை விமர்சிக்கிற பொழுது நாகரிகத்தை, குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் பல்ல உடைப்பேன், எலும்பு உடைப்பேன், இடுப்பை முறிப்பேன் அப்படின்னு சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயகத்தில். அவதூறு வழக்கு பதிவு பண்ணலாம். நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களும் தெரியலையா? அவதூறு என்பது வேறு. அவதூறு வழக்கு பதிவு செய்யலாம், சட்ட ரீதியிலான நகர்வுகளை நோக்கி பயணிக்கலாம். கைதுன்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலா இல்லையா? அவதூறு என்பது வேறு, வன்முறையை தூண்டுகிற விதமாக வன்முறையாக பேசுவது என்பது வேறு. அவதூறுங்கிறது இல்லாத ஒன்றை சொல்லுவது. இப்போ ஒரு திட்டத்தை தவறாக சித்தரித்து சொல்லுவது, அதில் பல்வேறு வதந்திகளை பரப்புவது, நற்பெயர்ப்புக்கு களங்கம் விளைவிப்பது, இதெல்லாம் அவதூறு. இதற்கு எதிராக நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம், சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களை எப்படி நாம் பொறுத்துக்க முடியும்? அதுக்கு நிச்சயமாக அதில் எந்த புள்ளியில் வன்முறை? எலும்பு உடைப்புங்கிறது அது வன்முறை இல்லையா? கொத்து பரோட்டா போட்டுன்னு சொல்றது வாடா போடா அன்பார்லிமெண்டரி வேர்டு. அது நம்ம அதுவும் ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு பயன்படுத்த சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் ஒரு முதலமைச்சரே கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொல்ற அளவுக்கும் அல்லது டேஷ் விட்டு பேசக்கூடிய பேச்சுகளும் ஒரு முன்னுதாரணமாக மாறுது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க போகும்பொழுது தானே இவங்களும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது தவிர்க்கப்பட வேண்டியது தான். அதை நியாயப்படுத்தலை நான். அது என்னன்னா, அது வன்முறை தூண்டுறதல்ல. அது ஒரு என்ன சொல்கிறதுனா, அநாகரிகமான பேச்சுக்களை கைவிடணும். முதலமைச்சராக இருக்கிற ஒரு நபர் நிச்சயமாக அப்படிப்பட்ட பேச்சுக்களை ரொம்ப தரமான வார்த்தைகள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பல விமர்சனங்கள் வந்துருச்சு. கரூரில் அவர் போயிட்டு இந்த மாதிரி பேசினது பிறகு, திருச்சியில பேசுறப்பவே இது மாதிரியான ஒரு அப்போ அவர் முதலமைச்சரா இல்ல, சட்டமன்றத்தில் பேசும்போது இல்ல, திருச்சி கிழக்குல நின்று தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தில் பேசுறப்பவும் அந்த விமர்சனம் வந்துச்சு. சட்டமன்றத்தில் பேசுறப்போ நாங்க 5 நிமிடம் பேசினதுக்கே கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கன்ற அளவுக்கு பேசினார் இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே ஒரு தூண்டக்கூடிய வகை. ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு போகும்பொழுது எம்எல்ஏக்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்களா? ஏன்னா அவங்க காயங்கள்ல இருக்கிறாங்க, தோல்வியில் இருக்கிறாங்க. தங்களுடைய தலைவரை பற்றி அவங்க விமர்சனம் பொழுது உணர்வுபூர்வமானதாக மாறுவாங்க. ஒரு உணர்ச்சியை தூண்டுற இடத்துக்கு முதலமைச்சர் போகும்பொழுது அவங்க எதிர்வினை ஆற்றுறதுல தவறு இல்லை தானே? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது முதலமைச்சர் அந்த வார்த்தைகளை தவிர்க்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அது அவர் ஒரு ஸ்டைலாகவே இருக்குது. அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று மாற்றுக்கருத்து இல்லை. அது ஒரு பெரிய வன்மமான பேச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் ஒரு சைகை பண்ணார் சட்டமன்றத்தில். அதற்கு காரணம் அது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர் செஞ்ச சைகை. அவர் தேர்தல் முடிஞ்ச உடனே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கை காட்டினார். அதுக்கு ஒரு எதிர்வினையாக இவர் பண்ணார். இதெல்லாம் இரண்டு தரப்புமே தவிர்க்கணும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எலும்பு உடைப்பேன், பல்ல உடைப்பேன், இடுப்பை முறிப்பேன், நடமாட முடியாது, வாடா போடா அவனை இவனை என்று அநாகரிகமாக வார்த்தைகளை பயன்படுத்துவது எப்படி சரி? அப்படி ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் இல்லையா? தாவேகா நிர்வாகிகளோ இல்லை தாவேகாவினரோ முதலமைச்சரோ உணர தூண்டும் பொழுது தானே அவங்க உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய தலைவர் நீ அப்படி பேசும்பொழுது நான் எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருப்பேன்ற கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு? இல்லை, தாவேகாவை அப்படி தூண்டலையே அவர். அந்த மாதிரி சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார். முதலமைச்சரே பேசும்பொழுது திமுக தலைவரை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு குட்டி கதையை சொல்றாரு, பார்ட்டி அதெல்லாம் இல்லாத சம்பவங்கள் தானே. இல்லாத சம்பவங்களை சொல்லும் பொழுது
எதிர்த்தரப்பினர் கோவப்படுவாங்க இல்லையா, உணர்ச்சி வசப்படுவாங்க எது இல்லையா? இல்லாத சம்பவம் எனக்கு புரியல. அது வந்து பேசினாரு, பேசினதுல அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து சில செய்திகளை பேசுறாரு. இல்லாத சம்பவங்கள்லாம் ஒன்றும் பேசல, அவதூறா பேசல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு இல்லையா சிஎம் சொன்னாரு. அது என்ன இல்லாத பேச்சு? எந்த பார்ட்டின்னு சொல்லணும்னு எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாரு. எங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே தான் பிரச்சனை ஆகி போச்சு. அங்கதான் பிரச்சனை இல்ல. நான் இப்ப கேக்குறது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க. பார்ட்டி ஃபண்ட் நடந்திருக்கலாம், நிர்வாகத்துல அவங்க தான் அது எப்படி இருக்காங்க. ஒரு தவறான பேச்சா இருக்க முடியும்? தவறு இல்ல சார், ஃபண்ட் இல்ல இல்ல, தவறுன்னு நான் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு முதலமைச்சர் சொல்றாரு, எந்த பார்ட்டின்னு இவங்க கேக்குறாங்க. அந்த பார்ட்டியை முதலமைச்சர் சொல்லல, அது அவை குறிப்புல இருக்குதா இல்லையான்ற சந்தேகமும் இருக்குது. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கம் கேட்கிறப்போ அவங்க சொல்லலன்னு வெளிநடப்பு செய்யறாங்க. அப்படி முதலமைச்சர் கரூர்ல பேசுறப்ப என்ன சொன்னாரு, நீங்க வெளியில ஓடிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த கோபம் வரும் இல்லையா மார்க்கண்டேயன்? இதுக்கும் மார்க்கண்டேயன் சொல்றதுக்கும் வந்து எந்த விதத்திலையும் வந்து சரி கிடையாது. மார்க்கண்டேயனுடைய பேச்சுக்களை இதோடு கம்பேர் பண்ணி நியாயப்படுத்த முடியாது. பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்னது என்பது சட்டசபையில் சரியான பேச்சு தான். அதில் நான் சொல்லிடுறேன். அவர் எந்த பார்ட்டியை விமர்சித்து பேசியிருந்தாரு, அப்போ ஒரு செய்தியை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ டாஸ்மார்க்கில் இப்படியெல்லாம் வசூல் நடந்தது, இதெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டாக வந்து போனதாக சொன்னாங்க அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற விக்னேஷ் அமைச்சரை பார்த்து, என்னப்பா அது என்ன ஃபண்டு அது அப்படின்னு கேட்குறாரு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனே பிரச்சனையை வந்து ரைஸ் பண்ணிட்டாரு. அவங்க எல்லாருமே பேச விடலை. சபாநாயகர் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணார், கட்டுப்படுத்த முடியல, வெளிநடப்பு வரையும் போயிடுச்சு. இப்போ பார்ட்டி அதுதான் சொல்கிறேன். அங்க அவங்க எடுத்த உடனே போகல, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, அதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறப்போ அந்த கேள்வி எந்த பார்ட்டின்னு சொல்றது என்ன சார் தயக்கம்? அந்த கேள்வி அவங்க கேட்கல, கேட்டிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருடைய பேச்சுக்கு பதில் அளிக்க பேசுறப்ப கேட்கிறாரு. அதாவது என்னன்னா அந்த ஒரே நிமிஷம் தாவேகாவோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ என்ன வந்து உங்களுக்கு டவுட் இல்ல, அதுதானே பிரச்சனை. பார்ட்டி ஃபண்ட் என்ற அந்த நேரத்தில் சொல்றாங்கல்ல, சட்டப்பேரவையில இருந்து ஓடுனாங்கன்னு சொல்லும்போது யார் ஓடுனது, நீ சட்டமன்றத்துக்கு வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு செய்தி, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணுது, இந்த கணக்கு வழக்குகள் பார்க்கப்படுகிறது, பட்ஜெட்டில் என்ன கஜானாவில் இருக்குங்கிறது பார்க்கப்படுது, ஒவ்வொரு துறையிலையும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்திருக்கிறத பார்க்கும்பொழுது தான் பார்ட்டி ஃபண்ட் வந்து போயிருக்குது, இல்லீகலாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இருங்க ஒரே விஷயம் என்னை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆட்சியில் நடந்ததை இவங்க ஆய்வு பண்ணாங்க? கரெக்ட். அப்போ வந்து திமுக ஆட்சியில் நடந்தது ஆய்வு பண்றாங்க. திமுக ஆட்சியில் நடந்தது, திமுக ஆட்சியிலிருந்து தாவேக ஆட்சிக்கு வரும்பொழுது தாவேகாவினுடைய நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பார்ட்டி ஃபண்ட். அப்போ எந்த பார்ட்டின்னு தெரியும், டிஎம்கே. எந்த பார்ட்டிக்கு கொடுத்தாங்க, டிஎம்கே. யாரு தப்பு பண்ணது, டிஎம்கே. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல? இல்ல, நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பாங்க சொல்லிருக்காங்க. அந்த புள்ளி தானே முக்கியம். நிர்வாகத்தில் எதிர்க்கட்சியா இல்ல சார். ரஜினி சார் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சட்ட நடைமுறையும் தெரியும், ஒரு நிமிஷம், உங்களுக்கு சட்ட நடைமுறையும் தெரியும், வழக்கறிஞர் நடைமுறையும் தெரியும். இல்ல நான் கேக்குறது என்னன்னா, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பார்ட்டி ஃபண்ட்ல ஊழல் நடந்திருக்குது, இந்த பார்ட்டிக்கு அந்த ஃபண்ட் போயிருக்குன்னு பொழுது அவங்க செய்ய வேண்டியது முதலில் கைது செஞ்சிருக்கணும்ல. கைது இதுவரை செய்யப்படல. இதுவரை எந்த பார்ட்டின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்டியினுடைய நபர்கள் என்ன குற்றம் சாட்டிய, என்னை பத்தி பொய்யான அவதூறு பரப்புறியே, நீ சட்டமன்றத்துக்கு வா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா? அதாவது என்னன்னா, அவங்க பேசலாம், அவங்க வந்து எதிர்த்து பேசலாம், அது நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பேசுறதுல ஒரு முறை இருக்கிறது, ஒரு வரைமுறை இருக்கு, அப்படி பேசணும். ரெண்டாவது இன்னொரு செய்தி நான் என்ன சொல்றேன்னா, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது, நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை? ரைடெல்லாம் போயிட்டு இருக்காங்களா சார்? லஞ்ச ஒழிப்பு எங்க போயிருக்காங்க? ஏவா வேலு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவரா மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் அல்ல, செந்தில் பாலாஜியும் தான் வந்து. செந்தில் பாலாஜி வழக்கு வேற. இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துல யார் மேல நீங்க ரைடு வச்சிருக்கணும்? என்னன்னா இல்ல சார், பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துல நீங்க யார் மேல ரைடு வச்சிருக்கணும்? செந்தில் பாலாஜி வீட்டுல தான் ரைடு வச்சிருக்கோம். செந்தில் பாலாஜி வீட்டுல இதுவரை ரைடு நடந்துச்சு? நடக்கும் சார். எத்தனை நாள் ஆச்சு சார் ரஜினி சார்? இருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல ஒரே மணி நேரத்துல செஞ்சிட முடியுமா? அதுக்கான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான வந்து ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஆகவே நடவடிக்கை கைவிடப்படவில்லை, நடவடிக்கை நிச்சயம் உண்டு என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அப்படி அந்த நடவடிக்கையை அவர் முதலமைச்சர் பேசியதை நீங்கள் எதிர்த்து பேசுகிற பொழுது அதில் நீங்கள் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். அதில் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம், தப்புன்னு இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி தலைப்பே வந்துருச்சு,
எலும்பு உடைப்பேன், பல்ல உடைப்பேன் என்பதெல்லாம் ஏற்க முடியாதது. நான் என்ன கேட்குறேன், திமுக ஆட்சியில் கூட நிறைய பேர் கைது செஞ்சாங்களா இல்லையா? ஏன் கைது பண்ணாங்க? அதாவது அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சித்தவர்களே அரசு கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்தார்கள், ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சாட்டு செய்கிறாங்கன்னு கைது செஞ்சாங்க. ஆனால் பல்ல உடைப்பேன், கண்ணை குத்துவேன், எலும்பு உடைப்பேன்னு சொல்கிறவங்க கைது பண்ணாமல் வேடிக்கை எப்படி பார்க்க முடியும்? அப்போ வந்து சட்டம் செயல்படணும்னு அர்த்தமாயிடுதா? அப்போ ஒரு இடத்துல உணர்வை தூண்டி இருக்கிறாங்கன்னு நம்ம ஏன் பார்க்க முடியாது? திருச்சி கிழக்குல பேசுறப்பவும் டேஷ் விட்டு முதலமைச்சர் பேசுறாரு, கரூர்ல பேசும்பொழுதும் டேஷ் விட்டு பேசுறாருன்னா, நீங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்பொழுது நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருக்கவங்க பேசுறதுல தப்பு இருக்குதா? சரி, அப்படி இருந்தாலும் கூட நீங்க அவதூறு பேசுறாங்க, அநாகரிகமாக பேசுறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டை தானே முதல்ல தட்டணும். அப்படியே தட்டல. அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது சார். அதாவது காக்கனைசிபிள் அஃபென்ஸு, நான் காக்கனைசிபிள் அஃபென்ஸுன்னு இருக்குது. இப்போ நான் காக்கனைசிபிள் அஃபென்ஸு சம்மன் கேசஸ், அது சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தி நீங்கள் கைது பண்ணலாம். காக்கனைசிபிள் அஃபென்சஸ்ங்கிறது வந்து முகாந்திரம் இருந்தால் உடனே கைது பண்ணலாம். அப்படி முகாந்திரம் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வன்முறை தூண்டுவது, நேரடியாக கொலை முயற்சியை, கொலை குற்றத்தை அல்லது வந்து கொன்னுடுவேன்னு சொல்லி கொலை மிரட்டல், இது போன்றதெல்லாம் வந்து காகனைசிபிள் அஃபென்சஸ். அதாவது இதுக்கு விசாரணை தேவை கிடையாது, முகாந்திரம் இருந்தாவே கைது செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் இது. அப்படி இருக்கும்போது சட்டம் சரியாக தான் செயல்படுது, தவறாக தான் செயல்படலை. ஆனால் இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது கூட இதே இஷ்யூல தான் வருது. ஆனால் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஜென்சி போராட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு யார் சொல்ல முடியும்? இல்ல சார், அங்கதான் பிரச்சனை. இப்போ இவங்க ஒரு வரம்புக்குள்ள இருந்து தான் அரசை விமர்சிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்குங்க. கொலை வழக்கில் கைது செய்யப்படுறவங்களுக்கு கூட நீதிமன்றம் வந்து பிணை கொடுக்கும். அதுக்காக கொலை குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ட்ரையலில் தான் தெரியும். இப்போ பிணை என்பது வந்து இயல்பானது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரூல் ஒன்று இருக்குது, ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிணை என்பது வழங்கப்பட வேண்டும். ஜெயிலே வந்து அவருக்கு உறுதிப்படுத்தக்கூடாது. ஒரு விசாரணை கைதியாக ஒருத்தர் ரொம்ப நாள் வச்சுருந்து அவரை கன்விஷன் கொடுக்குறதோ விடுதலை பண்ணுவதோ தவறு. அதனால் பெயிலுங்கிறது ரைட்டு. அப்போ அதில் சில சட்ட நுணுக்கங்கள் ஆராய்ந்து நீதிபதிகள் அதனுடைய குற்றத்தினுடைய தன்மை, ஆதாரங்கள் அடிப்படையில் பெயிலை உடனடியாக வழங்கலாம், அல்லது 2 வாரம் கழிச்சு வழங்கலாம். இல்லை அங்கதான் பிரச்சனை. இப்போ இதுவரை கைது செய்யப்பட்ட திமுகவினுடைய நிர்வாகிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக விமர்சிக்கிறாங்க, அதற்காக கைது செய்யப்படுறாங்க. ஆனால் நீதிமன்றத்தினுடைய பதிகட்டுகளுக்கு போகும்பொழுது விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னும் பொழுது சட்ட ரீதியாக இல்ல ஜாமீன்ல விடுதலை ஆகிறாங்க, பிணையில விடுதலை ஆகிறாங்கன்னும் பொழுது அவர்களுடைய விமர்சனம் என்பது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லைக்குள்ள வருதுன்றதுன்னு அவங்களுடைய பார்வை. அப்படி இல்லை. அதாவது என்னன்னா சார், இப்போ ஒருத்தர் வெட்டிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு உயிர் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்னா அவர் பிணை கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை டிஸ்சார்ஜ் ஆகிட்டார், ஹாஸ்பிட்டலேருந்து காயம் மாறி டிஸ்சார்ஜ் ஆகிட்டார்னா பிணை கொடுத்துருவாங்க. ஏன்னா அது ஒரு வரையறை இருக்குது, ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸுக்கும் குற்றமே நடக்கலை, இல்லை முகாந்திரம் இல்லைன்னு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேறு, இது வேறு. அதனால் அந்த நாம்ஸின் அடிப்படையில் பிணை வந்து கொடுக்கலாம். ஆனால் அது குற்றமே நடக்கலை, அதனால் கொடுத்தாங்க என்று புரிந்து கொள்வது தவறானது. பேசலாம். அண்ணன் நக்கீரன் பிரகாஷன்னு சரியாக சொல்கிறாரு. இது எல்லாமே போன ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சியில மணல் கொள்ள நடக்குது. ரஜினிகாந்த் இதுதான் வெட்டு கட்டுறீங்களா? நான் என்ன சொல்றேன், வெட்டு கட்டுறீங்களா? மணல் கொள்ள, தங்க மோதிரம் திட்டம் இந்த ஆட்சி, தோரம்பருப்பு 15,000 மெட்ரிக் டன் கொள்ள இந்த ஆட்சி, எல்லாமே இந்த ஆட்சி. எல்லாம் போன ஆட்சியில் நடந்த அதை வந்து இந்த ஆட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அண்ணன் கண்டுபிடிக்கிறது. இந்த ஆட்சியில ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரி. இந்த ஆட்சியில எது நடந்தாலும் உடனுக்குடன் அது வந்து கைது செய்யப்படுகிறது, உடனடிக்கையுடன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அரசாங்க அலுவலகங்களில் ஆய்வுகள் நடைபெறுகிறது. லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்னாச்சுன்னு கேளுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்னாச்சு? வாங்கலையா? டிராபிக் போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கலையா? அதாவது ஒரு விஷயம், அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அரசாங்கத்துக்கு போறது ஒண்ணு, பார்ட்டி ஃபண்டுக்கு போகிறது ஒன்று. அரசாங்கத்துக்கு போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது, பார்ட்டி ஃபண்டுக்கு போனது தான் இப்போ கேள்வி. அதுபோல் இன்றைக்கி வந்து அரசாங்க அலுவலகங்களில் லஞ்ச லாவணங்கள் இல்லை.
மக்கள் வந்து ரொம்ப நீங்க இப்ப எங்க சார் போகுது அது? இந்தியால எவனுமே ஒத்துக்க பாட்டிலுக்கு மாட்டான் 10 ரூபாய் இப்ப எங்க போகுது? ஒரே நாள்ல தீண்டாம ஒழிஞ்ச மாதிரி இருக்கு. அரசுக்கு வந்து அதை டைவர்ட் பண்ணுவதற்கான சட்டம் வந்து ஜியோ வந்து ஏற்றப்படுது. இப்ப எங்க போயிட்டு இருக்கு? அரசுக்கு தான் போகும், எப்படி அரசு சார் கஜானாவுக்கு ஊழல் தான் பணமோ போகும். அல்லது முறைகேடா வாங்குனது எப்படி சார் அரசாங்கத்துக்கு போக முடியும்? என்னது ஊழல் பணத்தை சொல்ல சார் பாட்டிலுக்கு 10 ரூபான்றது முறைகேடு தானே சார்? அது முறைகேடு சார் பாட்டிலுக்கு 10 ரூபான்றது முறைகேடு. முறைகேடு. அது அரசாங்கத்தினுடைய கருவூலத்துக்கு போகுதுன்னா இப்ப முறைகேடான இல்லை, பணத்தை இப்ப- வாங்குறாங்கன்றது தப்பு தானே சார், சார்? நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இது கணக்கிலே வராமல் இருந்தது சென்ற ஆட்சியில். இந்த ஆட்சியில் அது முறைப்படுத்தப்படுகிறது. முறைப்படுத்தி எவ்வளவு வந்தது கணக்கு சொல்லுங்க. அது சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த அமைச்சர்கிட்ட அதுவே கேட்போம், தப்பான நம்ம முறை அதெல்லாம் சார். மாற்றுக்கிறது இல்லை. தப்பான அதுவே நடைமுறை சார். தப்பான ரஜினி முறை. சார், நீங்க வழக்கறிஞர், ஒருத்தவர் திருடுறாரு, திருடின்னு ஒருத்தவங்க கொடுக்குறாரு, அதை நீங்க அவங்கள்ட்ட போயிட்டாங்க. அந்த திருடத்தை இருந்து பணத்தை வாங்கி அரசாங்கத்தினுடைய கருவூலத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்றது சரியான No, 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 நடைமுறையா? no. இல்ல 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 அதாவது இல்ல, அது சரியான பார்வையா? இல்ல அதாவது நீங்க குழப்பாதீங்க. நான் என்ன நான் சொல்றேன், எங்க சார் குழப்புறேன்? குழப்பறீங்க சார், ஒரு குழப்பறீங்க. திருடன் பணத்தை திருடிட்டு சார், இருக்கிறாரு. நான் இல்ல. அந்த பணத்தை முந்தைய ஆட்சியில இருக்கிறவங்க வாங்கி அவங்களுடைய கட்சிக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த பணத்தை வாங்கி கருவூலத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்றது, அதே திருடன் இருக்கிறான், அதே முறைகேடு இருக்குது, அதே பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல இல்ல இருக்குது. இல்ல இல்ல, முறைகேடை தடுக்கப்படுகிறது, திருட்டு தடுக்கப்படுகிறது. இங்கே வந்து அந்த பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவதற்கான முறைப்படியான அது லீகலான விஷயமாக மாற்றப்படுகிறது. அது அரசு கருவூலத்துக்கு செல்லும். இதுதான் விஷயம். என்னன்னா ஏற்கனவே சென்ற ஆட்சியில் அது எங்கே போனது என்பதுதான் கேள்வி. அது இது ஒண்ணு கிடையாது. நன்றி.